ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போற டாபிக் அல்ஜிப்ரால டைப் 23. ஃப்ரெண்ட்ஸ், இங்க நம்ம காம்பனன்டோ டிவிடெண்டோ பார்க்க போறோம். ஸோ இந்த காம்பனன்டோ டிவிடெண்டோ கான்செப்ட்ஸ் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது மாதிரி பெரிய பெரிய சம்ஸ்லாம் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த காம்பனன்டோ டிவிடெண்டோட ரூல் என்னன்னா a by b is equal to x divided by y. நான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம காம்பனன்டோ டிவிடெண்டோ அப்ளை பண்றோம். ஸோ அப்ப a plus b divided by a minus b. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு x plus y divided by x minus y. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம இந்த டேர்முக்கே நம்ம காம்பனன்டோ டிவிடெண்ட் அப்ளை பண்ண என்ன ஆகும்னா மறுபடியும் திருப்பி நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டேர்மே கிடைச்சிரும். இப்ப பாருங்க, a plus b plus a minus b divided by a plus b minus a. ஏன்னா மைனஸ் into plus minus, so minus into minus plus, so minus a plus b is equal to x plus y plus x minus y divided by x plus y minus x plus y. ஃப்ரெண்ட்ஸ் இங்க மைனஸ் பி பிளஸ் பி கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ நியூமரேட்டர்ல 2a மைனஸ் ஏ பிளஸ் ஏ கேன்சல் ஆயிடுவாங்க. டினாமினேட்டர்ல 2b இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஒய் மைனஸ் ஒய் பிளஸ் ஒய் கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ நமக்கு 2x டிவைடட் பை, ஸோ பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடுவாங்க டிவைடட் பை 2y. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இந்த 2 எல்லாம் கேன்சல் ஆயிடலாமா? ஸோ நமக்கு a பை b இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு திருப்பி நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் இதே வந்துருச்சு. ஸோ இதுதான் இங்க கான்செப்ட். நெக்ஸ்ட் கான்செப்ட் பாத்தீங்கன்னா a plus b whole square plus a minus b whole square. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ஃபார்முலாவா? ஓகே, இதெல்லாம் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸே முன்னாடி கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ நமக்கு என்ன வரும்? ஃபைனல் டேர்ம் 2 டைம்ஸ் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னு வரும். இப்போ அதுவே a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்ன ஃபார்முலா? 4 டைம்ஸ் ab வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபார்முலாம் தெரிஞ்சிருந்தாதான் நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் ஈஸியா புரியும். இப்போ இங்க பாருங்க, x by y is equal to a plus b whole square divided by a minus b whole square. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம காம்பனன்ட்டோ டிவிடெண்டோ அப்ளை பண்றோம். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த சைடு என்னவா இருப்பாங்க? x plus y divided by x minus y இருப்பாங்களா? ஓகே, இஸ் ஈக்குவல் டு a plus b whole square plus a minus b whole square divided by a plus b whole square minus a minus b whole square. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா படி என்ன வரும்? 2 டைம்ஸ் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் வருவாங்க நியூமரேட்டர்ல. டினாமினேட்டர்ல 4ab வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த 2ம் 4ம் கேன்சல் பண்ணா 2. ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்மளுக்கு ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னா x plus y divided by x minus y is equal to a square plus b square divided by 2ab. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட கன்க்ளூஷன். நமக்கு இப்ப x plus y equal to a plus b whole square by a minus b whole squareனா நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. if x plus root 5 divided by x minus root 5 equal to 6, find value of x. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஸ்ட்ரெயிட்டாவே காம்பனன்ட் டிவிடெண்ட் அப்ளை பண்ணலாமா? ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு. இப்ப x plus 5 x minus 5 இருக்காங்க. அப்ப நம்ம காம்பனன்ட் டிவிடெண்ட் அப்ளை பண்ணா நமக்கு ஃபைனலா எப்படி இருப்பாங்கன்னா x divided by root 5 இருப்பாங்க. அவ்வளவுதான். இப்ப ரைட் ஹேண்ட் சைடு எப்படி இருப்பாங்கன்னா, இப்ப இங்க டினாமினேட்டர்ல 1 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்ப 6 பிளஸ் 1னா நமக்கு 7, 6 மைனஸ் 1னா நமக்கு 5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த 5ம் ரூட் 5ம் 5ம் கேன்சல் பண்ணா நமக்கு ரூட் 5 வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனல் ஆன்சர் 7 டிவைடட் பை ரூட் 5, ஆப்ஷன் பி இஸ் அவர் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம இங்க இடத்துல காம்பனன்ட் டிவிடெண்ட் அப்ளை பண்ணி பேசிக்கா சால்வ் பண்ணி பார்ப்போமா? ஒரு சம் மட்டும் சால்வ் பண்ணலாம். இப்ப இங்க பாருங்க. சோ அப்ப நமக்கு எப்படி எழுதலாம்? x பிளஸ் ரூட் 5 plus x minus root 5 divided by x plus root 5 minus x plus root 5 equal to 6 plus 1 divided by 6 minus 1. Friends, இங்க root 5 plus root 5 minus root 5 cancel ஆயிடுவாங்க. அதே மாதிரி plus x minus x cancel ஆயிடுவாங்க. So x plus x 2x divided by 2 root 5 is equal to 7. 6 plus 1 7, 7 divided by 5. Friends, நமக்கு 2 cancel ஆயிட்டா? Friends, இங்க பாருங்க, x plus root 5, x by root 5 is equal to 7 by 5 நே வந்துருச்சா? ஓகே, இதை சால்வ் பண்ண நமக்கு ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. if
x minus root 5 divided by x plus root 5 equal to 6. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல போன சம்ல மைனஸ் வந்து கீழே இருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு மைனஸ் மேல போயிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எழுதணும்னா ஃபைனல் ஸ்டெப்பு ஸோ இது மாறாது. எக்ஸ் பை ரூட் 5 மாறாது இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல மட்டும் நம்ம மைனஸ் போட்டுக்கணும். ஸோ மைனஸ் இங்க டினாமினேட்டர் 1 அப்ப 7 டிவைடட் பை 5. அகைன் இந்த ரூட் 5 5 கேன்சல் ஆச்சுன்னா ரூட் 5 ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்மளுக்கு x is equal to minus 7 divided by root 5. ஆப்ஷன் B is our answer. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு மைனஸ் இந்த இடத்துல மைனஸ் மட்டும் நியூமரேட்டர் இருந்துச்சுன்னா நாம ஆன்சர்ல இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கணும். அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க சால்வ் பண்ணி பார்த்தாலும் நமக்கு இதுதான் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் சம். If root of x plus 2 plus root of x minus 2 divided by root of x plus 2 minus root of x minus 2 is equal to a, find a square minus ax. ஃப்ரெண்ட்ஸ் இங்க இந்த சம் நம்ம ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பேசிக் மெத்தட். ஸோ காமனன்ட்டும் அண்ட் டிவிடெண்ட்டும் அப்ளை பண்ண போறோம். ஸோ அப்ளை பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன வருவாங்க ஃபைனல் டேர்ம் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2 டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 வருவாங்களா இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு டிவைடட் பை 1 வச்சுக்கணுமா. ஸோ அப்போ நம்மளுக்கு a plus 1 divided by a minus 1. இப்போ ஸ்கொயரிங் ஆன் both sides. ஸோ அப்போ நம்மளுக்கு x plus 2 divided by x minus 2 is equal to a plus 1 whole square divided by a minus 1 whole square. ஃப்ரெண்ட்ஸ் எகைன் காமனன்ட்டும் அண்ட் டிவிடெண்ட்டும் அப்ளை பண்றோம். ஸோ அப்ளை பண்ணா இந்த டேர்ம் போயிடுமாங்களா. ஸோ நமக்கு எப்படி இருப்பாங்க ஃபைனலா x divided by 2 is equal to ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சால்வ் பண்ணி வச்சிருக்கோமா. ஸோ இங்க பாருங்க இதை சால்வ் பண்ணிடலாம் வேணா ஒன்ஸ் அகைன் a plus 1 whole square plus a minus 1 whole square divided by a plus 1 whole square minus a minus 1 whole square. ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம சால்வ் பண்ணி முன்னாடி ஃபார்முலா டெரைவ் பண்ணி வச்சிருக்கோமா. ஸோ அப்போ நமக்கு ஃபைனலா எப்படி இருப்பாங்க a square plus b square divided by 2a. ஸோ இங்க bங்கிற இடத்துல என்ன இருக்காங்க 1 இருக்காங்க. ஓகே ஸோ அதனால நமக்கு 2 into a into 1 நமக்கு 2a. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல 1. ஓகே இப்போ நம்மளுக்கு இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிடும். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ax is equal to a square plus 1. 1 ஸ்கொயர் வந்து நமக்கு 1 தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு இங்க பாருங்க a ஸ்கொயர் மைனஸ் ax. அப்போ நம்மளுக்கு இந்த பிளஸ் 1 ஈக்குவேஷன் இன்சைட் வந்துச்சுன்னா மைனஸா வருமா. ஸோ அப்போ 1 is equal to a ஸ்கொயர். இந்த ax இன்சைட் வந்துச்சுன்னா மைனஸ் ax. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இந்த பிளஸ் 1 இங்க மைனஸ் 1. ஓகே ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வருவாங்க ஆப்ஷன் பி மைனஸ் 1 வருவாங்க. இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல x is equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2 சப்ஸ்டியூட் பண்ணா இந்த டேர்ம் 0 ஆயிடுவாங்க, இந்த டேர்ம் 0 ஆயிடுவாங்களா. ஸோ அப்போ நம்மளுக்கு இது சேம் டேமா இருப்பாங்க. ஸோ அப்போ இது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா நமக்கு 1 வருமா. ஸோ அப்போ நம்மளுக்கு a is equal to 1, x is equal to 2. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இங்க பாருங்க இங்க எடுத்து இந்த கொஸ்டின்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் 1 into x ஓட வேல்யூ 2. ஸோ நமக்கு 1 minus 2. ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சால்வ் பண்ணாலும் நமக்கு மைனஸ் 1 தான் வருவாங்க. ஓகே நெக்ஸ்ட் சம். If x is equal to 2ab by a plus b, find x plus a by x minus a plus x plus b by x minus b. ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி கான்செப்ட்ல இருந்துச்சுனாவே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 2 தான் இருப்பாங்க. எப்படின்னு பார்க்கலாமா. இப்ப பாருங்க இந்த டேர்ம் வந்து எப்பயுமே 2ab ல இருக்கணும். ஸோ அப்ப நமக்கு இந்த 2 மட்டும் விட்டுட்டு மீதி நம்ம ab மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ ab இப்ப டிவைடட் பை a பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு b மட்டும் இருக்காங்களா. ஸோ அந்த b வந்து இந்த இடத்துலயும் இருக்கணும். அதே மாதிரி இங்க ab divided by ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம b பண்ணா ஓகே சோ இந்த b கேன்சல் ஆயிடும். சோ நமக்கு a இருப்பாங்களா. அந்த a வந்து இந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஃபைனல் ஆன்சர் 2 தான் வருவாங்க. இப்ப நெக்ஸ்ட் சம் பாருங்க. if 4ab by a plus b. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இந்த இடத்துல என்ன கான்செப்ட் 2 times 2ab ல தான இருக்கணும். சோ அப்ப 2 times 2ab by a plus b ன்னு எழுதலாமா. இப்போ நமக்கு இந்த 2ab எடுத்துக்கிறோம். சோ 2ab இங்க இருக்கு பாருங்க 2a ஆல டிவைட் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் கேன்சல் ஆயிடுவாங்க. நமக்கு b. சோ b வந்து இந்த இடத்துல இருக்காங்களா. சோ அதே மாதிரி தான் 2ab by இப்போ இந்த 2b ஆல நம்ம டிவைட் பண்றோம். 2b ஆல டிவைட் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு a. சோ அந்த a வந்து இந்த இடத்துல இருக்காங்களா. அப்ப நமக்கு என்ன ஆன்சர்னா 2 தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்ப சம் பாருங்க. if x is equal to 4 root 15 by root 5 plus root 3, find x plus 20 by x minus 20 plus x plus 12 divided by x minus 12. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் 2abங்கிற கான்செப்ட்ல இருக்கணுமா. ஓகே சோ அப்ப நம்மளுக்கு 2 times 2 root 15 இருக்குமா. இப்போ இந்த 2 வந்து ரூட்ல கொண்டு போயிட்டா அது 4 ஆ மாறிடுவாங்களா. சோ அப்ப 2 into root 4 into
15. ஃப்ரெண்ட்ஸ் இதை மல்டிபிள் பண்ணா நமக்கு 2 ரூட் 60 இருக்காங்களா? ஓகே, டிவைடட் பை ரூட் 5 பிளஸ் ரூட் 3. இப்போ இங்க பாருங்க, இந்த ரூட் 60 டிவைடட் பை ரூட் 20 பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரூட் 3 இருக்காங்களா? ஸோ அந்த ரூட் 3 இங்க இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரூட் 60 டிவைடட் பை ரூட் 12 டிவைட் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரூட் 5 வருவாங்க. ஸோ அதுவும் இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ இது மாதிரி டைப் இருந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்து 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.